ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் சொடக்கு தக்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பழத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன இந்த பேரை கேட்டோன்னே புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக இது கடைகளில் கிடைக்கக்கூடிய பழம் கிடையாது. தெரு ஓரங்கள்லேயும் வயல் பகுதிகள்லேயும் குப்பைகள்லேயும் வளரக்கூடிய இந்த சொடக்கு தக்காளி பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொடக்கு தக்காளின்னு பேரை கேட்டோன்னே ஏதோ வித்தியாசமான பழம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம மறந்து போன பல வகைகளில் இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். நம் முன்னோர்கள் இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம தான் இந்த சொடக்கு தக்காளியோட பயன்கள் தெரியாமல் இதை குப்பையில் முளைக்கிற செடியை நினைத்து நம்ம சாப்பிடாமல் இருக்கோம். ஆனால் இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏராளம். இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொடக்கு தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் இருக்கிற காய்கள் பார்த்தீங்கன்னா பலூன் ஷேப்பில் இருக்கும். இதில் உள்ளே இருக்கிற தக்காளிகள் பார்த்தீங்கன்னா பழுத்த பிறகு மஞ்சள் நிறமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை நம்ம பல தடவை பார்த்துருந்தாலும் இதை சாதாரண குப்பை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இனிமேல் இந்த பழம் கிடச்சா நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் இருக்கிற சத்துக்கள் தெரிஞ்சால் நம்ம இந்த பழத்தை விடவே மாட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொடக்கு தக்காளியில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிறுநீரகங்கள், கல்லீரல்லாம் இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்றதுனால நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இரும்பு சத்து குறைவினால ஏற்படுற இரத்த சோகை நோயையும் சரிப்படுத்தக்கூடியது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. இதனால் இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படுற அனீமியா, உடல் சோர்வு, அறிவுத்திறன் குறைபாடு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சொடக்கு தக்காளி பழங்களை சாப்பிட்டு வரதுனால இரத்த சோகை நோய் சரியாகும். உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதோட இந்த சொடக்கு தக்காளியில் இருக்கிற விட்டமின் B3 பார்த்தீங்கன்னா உடல்ல எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்த பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். கீழ்வாத நோய் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு விட்டமின் B3 தேவையான ரத்தத்தை செலுத்தும். இந்த சொடக்கு தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 அதிகமாக இருக்கிறதுனால கீழ்வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து இந்த சொடக்கு தக்காளி பழங்களை சாப்பிட்டு வரதுனால அவங்களோட மூட்டுக்கு தேவையான ரத்தத்தை இந்த விட்டமின் B3 அளிக்கும். மூட்டுகளில் எளிதாக அசைக்க முடியும். இதனால் கீழ்வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சொடக்கு தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் B1, தயமின் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்புகள் மற்றும் தசைகளுக்கு வலுவை கொடுக்கும். மேலும் இதய துடிப்பையும் சீராக வைத்திருக்கும். சொடக்கு தக்காளியை சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். மேலும் அறிவுத்திறனும் மேம்படும். நினைவாற்றலை அதிகப்படுத்தும். புற்றுநோயையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த சொடக்கு தக்காளி பழங்களுக்கும் இந்த கீரைகளுக்கும் உண்டு. மேலும் செரிமானம் மற்றும் செரிமான பாதையில் ஏற்படுற பிரச்சனைகளையும் சரிப்படுத்தக்கூடியது. இந்த சொடக்கு தக்காளி பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவு கரையக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இந்த பழங்களை மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க, செரிமான பிரச்சனை உள்ளவங்களாம் சாப்பிட்டு வரதுனால இந்த பிரச்சனைகளிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த சொடக்கு தக்காளி பழங்களை வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டு வரதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். இந்த சொடக்கு தக்காளியோட பயன்களை உணர்ந்து வெளிநாட்டில் உள்ளவங்க அதிக அளவு பணம் கொடுத்து இந்த சொடக்கு தக்காளியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த சொடக்கு தக்காளியை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. மேலும் இயற்கையாக வளரக்கூடிய இந்த சொடக்கு தக்காளி செடிகளை நம்ம வீட்டில் தோட்டத்தில் கூட வச்சு நம்ம வளர்த்து அதோட பழங்களை நம்ம சாப்பிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.